பணியில் கிடக்கிற ஆளுங்க நான் பார்த்துருக்கேன். ஏன் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்ப தள்ளி போய்ட்டு ஒரு காரி துப்புற மாதிரி ஒரு குடிகாரம் படுத்திருக்கும் போது அப்படி பார்த்து போயிடுறோம். அவன் ஒருவேளை பிரான்சிஸ் கிருபாவாக இருக்கலாம். பிரான்சிஸ் கிருபா ஏன் அப்படி வந்தான்னா, நீங்கள் பிரான்சிஸ் கிருபாவுடைய லைஃப்பை போயிட்டு நீங்கள் போய் பார்க்கணும். அதுக்கு யாராவது நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். ஒரு குடிகாரலாக இந்த சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள், அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் நான் சொல்ல வரேன். அதுக்காக தான் அந்த படம் எடுத்திருக்கேன். அந்த படத்தினுடைய முதல் பகுதியில் வந்து ஒரு கதைக்கு தேவையான எஸ்டபிளிஷ்மெண்ட் மட்டும் அவன் பண்ணியிருக்கான். அவன் அது ரொம்ப போக முடியல. ஆனால் அது ரொம்ப எனக்கு வந்து பொருந்தமாக இருந்துச்சு. ஏன்னா குடிகாரர்களை பற்றி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானே குடிகாரன், எனக்கே தெரியும். என்னையே அப்பப்போ கன்னடில் போய் பார்ப்பேன். ஆக்சுவலாக அந்த மனிதனுக்கு ஹோப் இல்லை லைஃப்பில். ஏன்னா ஒரு கடுமையான வறுமை. அவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவன் சொல்கிறான், ஏய் என் வேலையை நீ சொல்லாதறான்றான் குடிச்சிட்டு. ஆனால் குடிச்சிட்டு சொல்கிறான். அவனை யாராவது அங்கே இருக்கவன், அண்ணா நீ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னா, நான் சாயங்காலம் குடினா, ஆனால் இந்த ஆர்ட் ரொம்ப முக்கியம்னு. ஒருவேளை அவனுக்கு இந்த சமூகம் சரியான வேலையும் சரியான அவனுடைய அறிவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தால் அவன் குடித்திருக்க மாட்டான். அவன் ரோட்டில் போய் யாரையுமே அடிக்கலைங்க அந்த படத்தில். அவன் ரோட்டில் போகிற பொம்பளையை கை பிடிச்சிருக்கல. தன் மனைவி, தான் கைவிட்டு போன மனைவி இன்னொரு மனிதனோடு நிற்கும் போதும் இவன் எழுதின அந்த கதாபாத்திரம் ரொம்ப அமைதியாக இருக்கு. அவன் போய் சட்டை பிடிக்கலங்க. உலகத்தின் மிகச்சிறந்த சீனுங்க அது. அந்த இடத்துல அப்படியே நிற்கிறான். அமீர் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். ரொம்ப நுட்பமான மனிதன் அவர் சொன்னார். அந்த மனைவி கேட்குறா, 10 வருஷம் என் ஆசை விட்டுட்டு போயிட்டேடா. ஏடா 10 வருஷம் முதல் நாள்லேருந்து குடிக்கிறேன். 10 வருஷம் எங்கள் அப்பா அம்மா பொத்து ஓன்ட்டு கொடுத்தாங்கடா, உன்னை நம்பி வந்தேனடா. 10 வருஷம் என் இளமையை இழந்துட்டேனடா. நீ குடிக்கும் போது மட்டும், குடிச்சிட்டு போதை வரும்போது மட்டும் என் பக்கத்தில் வந்து படுத்திருக்கேடா. என் உள்ளத்தை நீ வந்து என்னைக்காவது பார்த்துருக்கியாடா? உடலை மட்டும்தான்டா பார்த்துருக்கேன். நான் சமைச்சு போட்ட மீன் குழம்பை மட்டும் தான்டா ரசிச்சிருக்கேன். என் உள்ளத்தை ரசிச்சிருக்கியான்னு கேட்குறான். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு இடம். ஆனால் அந்த மனிதன் அந்த இடத்துல ரொம்ப அமைதியாக நிற்கிறான். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். சினிமா இட் இஸ் நாட் ஜஸ்ட் போர்ட்ரே ஃபேக்ட்ஸ், இட்ஸ் அ ஃபிக்ஷனல் ரியாலிட்டி. ரியாலிட்டியோடைய பெருசு நான் ஃபிக்ஷன் சொல்லுவேன். இல்லைன்னா காஃப்காவுடைய மாஸ்டர்மார்ஃபசிஸை இன்னும் இந்த உலகம் படிச்சுட்டு இருக்குமா? ஒன் டே கிரெகர் சாம்சா woke up and found he became a vermin or an insect அப்படின்னு சொல்கிற இதை விடவா ஒரு பெரிய ஒரு ஃபேரிடேல் இருக்க முடியும்? ஸோ இந்த படமும் ஒரு ஃபேரிடேலை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு நம்ம சமூகத்தில் ஒரு குடிச்சு கிடந்தவன் பக்கத்தில் பார்க்க மாட்டோம். குடிக்கிறவன் தன்னை அவனுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. குடிகாரனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் அந்த குடும்பம் அவனை எப்படி அவனோட அன்பு செலுத்த முடியும்னு தெரியாது. இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும். ஒரு குடிகாரன் இந்த படத்தை பார்த்தால் நான் ஹோப்போடு நான் எப்படி வருவேன்னு இந்த படம் கற்றுக்கு தரும். ஒரு குடிகாரனோடு இருந்த ஒரு மனைவி இந்த படத்தை பார்த்தா, என் மாமாவை, என் அத்தானை நான் பத்திரமாக எப்படி இன்னும் அன்பு செலுத்தி அவனை பத்திரமாக அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த இறப்புலேருந்து நான் கொண்டு வருவேன்னு இந்த படம் கற்றுத்தருங்க. குடிகாரனுக்கு பிறந்த 2 குழந்தைகள் இந்த படத்தை பார்த்தா, ஐயோ என் அப்பா எவ்வளோ நோபலான ஆள், எங்கள் அப்பா குடிச்சிட்டு மிச்ச காசை எனக்கு வந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லலாம். ஐயா, மனிதர்களை நம்ம உடனடியாக எடை போட்டுறோம். ஏன்னா நம்ம எப்பயுமே பாக்கெட்டில் ஒரு தராசு வச்சுருக்கோம். அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சிட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படிமா. அதான் அவன் பெரிய பாடா இருப்பான். அவன் ஓ ஃப்ராடு பாடா எதோனா இருப்பான். நம்ம உடனே நல்ல மனுஷன் இல்லை. அப்புறம் ஒருத்தன் வந்து என்ன அப்படின்னு போவான். ஒருத்தன் பெரிய பூலாட்டம் பறிச்சு போகிறப்பா அப்படிம்பா. மனிதர்கள் நம்மளுடைய கொடுமையான அடிக்ஷன் என்னன்னா, உடனடியாக பாக்கெட்லேருந்து ஒரு த்ராஸ் எடுத்து போட்டு நில்லுப்பா நில்லு அப்படின்னு மனிதர்களை நிறுக்க வேணாம். மனிதர்களே, ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு, ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 5 வருடம் அவனோட நீங்கள் பயணப்பட்டிருக்கணுன்றாங்க. ஸோ மனிதர்களை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் குடிகாரலாம் ரொம்ப மோசம். நான் இன்னைக்கு குடிகாரர்களுக்காக பேச வந்திருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாருமே பயங்கரமாக அடிக்ஷன், ரொம்ப பழைய அடிக்ஷன். ஹோப் கொடுங்க ஒரு மனிதனுக்கு. ஒரு திரைப்படம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில் ஹோப் கொடுக்குது. இந்த படம் ஹோப் கொடுக்குது. இவ்வளோ பேர் நிறைய குடிகாரர்கள் இருக்காங்க எனக்கு தெரியும்.
பிரபஞ்சன் மாதிரி வந்து குடிகாரர்கள், குடிப்பவர்கள். இந்த சமூகம் குடித்து கொண்டே தான் இருக்கும், குடித்து கொண்டே இருக்கும். ஏன் இப்போ வந்து கொக்கையை மூக்கில் பிடிச்சி இழுக்கலையா? எல்எஸ்டி வாயில் போட்டுக்கலையா? இப்போ எக்ஸ்டசி போடலையா? அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அது வந்து அப்படியே வந்து பிஎம்டபிள்யூவில் வந்து இறங்கி எக்ஸ்டசி போட்டால் அவங்க ஒரு 16 வயசு பொண்ணு போடுது. சனிக்கிழமைகள் நீங்கள் போய் பாருங்கள், கருப்பு கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி கருப்பு தேவதைகளாக போயிட்டு ஃபுல் எக்ஸ்டசி தான். அது குடிகாரம் இல்லையா? அதை நம்ம வந்து சமூகத்தில் ஒத்துக்கிறோம். அவங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சத்தமாக போட்டு. நிறைய பேர் என்ன பாருங்கள், எத்தனை ஆக்சிடெண்ட்டு ஒரு மாதத்துக்கு, எத்தனை ஆக்சிடெண்ட்டு. யார் ஆக்சிடெண்ட்டு? சைக்கிளில் போய் இடித்து குடிச்சிட்டு போய் அடித்து சாவடிக்கிறான். எத்தனை பணக்காரர்களுக்கு தன் மகளும் மகளும் குடித்து கொண்டு இடித்து போகிறல, அதெல்லாம் தெரியல நம்மளுக்கு. குடிகாரர்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஹோப், இந்த படம் எனக்கு ஹோப், எனக்கு ஹோப்பாக தான் பார்க்குறேன். சிரிக்காதீங்க, அது உடனே ஜோக் ஆக்கிக்கிறீங்க. இந்த படம் ஒரு அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த படத்தை. இந்த படம் அப்போ திரும்பி அதாவது இப்போ மிஷ்கின் வந்து பேசினது அது கொட்டுக்கலைக்கு அப்படி தான் பேசினேன். ஒருத்த கொட்டுக்கலைக்கு பேசிட்டான், ஒருத்த இதுக்கும் பேசிட்டான். வேறு என்ன தலைவர்கள்லாம் நடிக்கிற படத்தையே போய் பேச முடியும்? நான் சமூகத்தில் நான் ஹோப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவன். இந்த படத்தை பார்த்துட்டு போனால் நம்ம குடிக்கிறத நிப்பாட்டுவோம். அந்த மாதிரி சினிமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு கொட்டுக்காளியை பார்த்தா அது தலையில் கொட்டுச்சு, அதை ஒத்துக்க முடியல. ஒரு சமூகத்தை தலையில் கொட்டினான், ஒட்டுமொத்த சமூக தலையிலும் கொட்டக்கூடிய படங்கள் தான். இதுவும் ஒரு காளி தான். அது பாட்டில் தான் ஒரு காளி தான், ஒரு காளியாத்தா தான். அவன் காளியாத்தா உள்ளே போனனால தான் அவனுக்கு இந்த படத்தை எழுத முடிச்சு. அவன் ஈஸியாக அப்படியே வந்து ஒரு படத்தை எடுத்து நீளம் போனச்சுன்னா மச்சான் ஒரு ஆட்டை ஆட்டிட்டு ஒரு மொத்த அப்படி பண்ண படம் நான் ஓடிடுமே. அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறான். நான் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு படம் எடுறேன் மயிறு மொத்த நம்ம அதுதான் வந்திருக்கோம். மொத்த இன்னும் போகும்போது கையில் 2 பாட்டில் 2 வந்து ஊதுபத்தியெல்லாம் வச்சுட்டா உள்ளே போகிறோம். போனால் அப்படியே தான் எங்கள் அப்பா போனார், பார்த்தேன் அப்படியே வாய் ஆண் திறந்தே போனார். ஆக்சுவலாக அங்கேயும் மண் உள்ளே போயிடுச்சு. ரைட்டு, அங்கேயும் போகும்போது கத்துறான் எங்கள் அப்பா. நண்பர்களே, சினிமா ரொம்ப ரொம்ப அவசியம்.